மாலை வணக்கம். மார்ச் 23, 2026 தேதிக்கான இந்திய சந்தைகளின் நிறுவன ஆய்வு அறிக்கை இது. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இன்னைக்கு சந்தைய முழுசா ஆட்டி படைச்ச ஒரு விஷயத்த பத்தி பேசிடலாம். அது என்னன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்கிற முதலீடு தான். இந்த பெரிய முதலீட்டு வெளியேற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உலக சந்தைகள்ல ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருக்கு. அது இந்தியாவிற்கு கடுமையான சவால்களை உருவாக்குது. எல்லாம் ஆரம்பிச்சது வால் ஸ்ட்ரீட்ல இருந்து தான். போன வெள்ளிக்கிழமை அங்க இருக்கிற முக்கிய குறியீடுகள் எல்லாமே தொடர்ந்து 4வது வாரமா பெரிய நஷ்டத்தோட முடிஞ்சது. இந்த ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் அங்கதான் ஆரம்பிச்சது. இது பத்தாதுன்னு அமெரிக்க பத்திரங்களோட வருமானம் ஏறிட்டே போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, முதலீட்டாளர்கள் நம்மள மாதிரி வளர்ந்து வர சந்தைகள்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு அங்க கொண்டு போய் போடுறாங்க. அதுதான் சேஃப்னு நினைக்கிறாங்க. இதுதான் இப்போ முதலீட்டாளர்களோட மனசுல இருக்கிற பெரிய கவலைய ரொம்ப தெளிவா காட்டுது. மேற்கு ஆசியால நடக்கிற பிரச்சனையும் அதனால கச்சா எண்ணெய் விலையில ஏற்படுற பயங்கரமான ஏற்ற இறக்கமும் தான் சந்தையின் போக்கையே தீர்மானிக்கும்னு சொல்றாங்க. இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படியே இன்னைக்கு ஆசிய சந்தைகளையும் பாதிச்சுது. நீங்க பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருந்து ஹாங்காங் வரைக்கும் எல்லா பக்கமும் பயங்கரமான செல்லிங் பிரஷர். சரி, இந்த உலகளாவிய புயல் நம்ம தலால் ஸ்ட்ரீட்டை எப்படி தாக்கியது? வாங்க அங்க நடந்த சரிவை விரிவாக பார்க்கலாம். எதிர்பார்த்த மாதிரியே நம்ம மார்க்கெட்டோட முகமான நிஃப்டியும் சென்செக்ஸும் தான் இந்த விற்பனை அழுத்தத்தோட முழு பாரத்தையும் சுமந்தது. முந்தின நாள் கிடைச்ச லாபம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ணிடுச்சு. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஃப்டி சென்செக்ஸை விட மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள்ல தான் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது என்ன காட்டுதுன்னா, மார்க்கெட்ல ஒரு பரவலான பீதி நிலவுதுன்னு அர்த்தம். உண்மையில சொல்ல போனா, போன வெள்ளிக்கிழமையோட டெக்னிக்கல் சார்ட்டே இந்த வீழ்ச்சிக்கு ஒரு சிக்னல் கொடுத்துடுச்சு. நீங்க பாக்குற இந்த பேரிஷ் கேண்டிலும் அதோட நீளமான மேல் நிழலும் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் மேல போக முயற்சி பண்ணும் போதெல்லாம் பயங்கரமான விற்பனை அழுத்தம் வருதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நடந்த சரிவு அந்த கரடியின் பிடி இன்னும் வலுவா இருக்கிறத உறுதிப்படுத்திருச்சு. சரி, இவ்வளவு பெரிய சரிவுக்கு பின்னாடி இருந்தது யாரு? வாங்க பணத்தோட வழிய பின்தொடரலாம். மறுபடியும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐகள் தங்களோட அக்ரெசிவான விற்பனையை தொடர்ந்திருக்கிறாங்க. கடந்த செஷன்ல மட்டும் கேஷ் மார்க்கெட்லேருந்து ஒரு பெரிய தொகையை எடுத்திருக்கிறாங்க. இதனால நம்ம சந்தையில ஒரு சுவாரஸ்யமான இழுபறி போட்டி நடக்குது. ஒரு பக்கம் எஃப்ஐஐகள் பணத்தை வெளியே எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஐகள், அந்த சரிவை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி வாங்கி சந்தைக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த மாசம் எஃப்ஐஐகள் விற்ற அளவு ரொம்பவே அதிகம். அதனால நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களோட ஆதரவு தற்போதைக்கு போதுமானதா இல்ல. அடுத்ததா டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா மார்க்கெட்டோட மனநிலை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்ல எவ்வளோ பயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம இந்தியா விக்ஸ் பார்க்கணும். இது அடுத்த 30 நாட்களுக்கு மார்க்கெட் எவ்வளோ நிலையற்றதா இருக்குன்னு கணிக்கிற ஒரு குறியீடு. சிம்பிளா சொன்னா, இது மார்க்கெட்டோட ஃபியர் இண்டெக்ஸ். இன்னைக்கு பாருங்க, இந்த விஐஎக்ஸ் கிட்டத்தட்ட 18% எகிரி இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். ட்ரேடர்கள் மத்தியில பதற்றம் அதிகமா இருக்கணும், வரப்போற நாட்கள்ல பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம்னு இது தெளிவா காட்டுது. ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்த்தா வரப்போற வாராந்திர எக்ஸ்பைரிக்கு ட்ரேடர்ஸ் எந்த லெவல்ஸை முக்கியமா கவனிக்கிறாங்கன்னு தெரியும். மேல 23,800 ஒரு பெரிய தடையாவும், கீழே 23,000 ஒரு வலுவான ஆதரவாவும் இருக்கு. இந்த விற்பனை அழுத்தம் பரவலா இருந்தாலும் எந்தெந்த துறைகள் அதிகமா அடி வாங்குச்சு, ஏதாவது துறைகள் தப்பிச்சுதான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எல்லா செக்டர்ஸும் செவப்புல தான் இருந்துச்சு. குறிப்பா பேங்கிங், ஆட்டோ, ஃபைனான்ஷியல்ஸ் மாதிரி அதிக ஏற்ற இறக்கமுள்ள துறைகள் தான் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டது. ஆனா இந்த இரத்த களரிக்கு மத்தியில ஐடி துறை மட்டும் தப்பிச்சது ஆச்சரியம்தான். பரவலான வீழ்ச்சியில அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு புகழிடமா இருந்துச்சு. ஐடி குறியீடு வெறும் 0.18% தான் சரிஞ்சது. இதுக்கு முக்கிய காரணம் டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு சரிஞ்சதுதான். சரி, இந்த எல்லா டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா மார்க்கெட்டை பத்தின நம்மளோட பார்வை என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 3 முக்கிய விஷயங்கள் தான் மார்க்கெட்டை இயக்குது. இத முதலீட்டாளர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இந்த காரணிகளை வச்சு பார்க்கும்போது எங்களோட பார்வை பேரிஷா, அதாவது கரடியின் போக்கில தான் இருக்கு. நிஃப்டிக்கு 22,500 ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். அதே சமயம் எந்த ஒரு ஏற்றமும் விற்பனைக்கான வாய்ப்பாகவே பார்க்கப்படும். 23,000 வலுவான தடையாயிருக்கும்.
இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. எஃப்ஐஐகள் வெளியேற உலகளாவிய ரிஸ்க் அதிகமாகிற இந்த நேரத்துல நம்ம உள்நாட்டு வாங்குபவர்களால தொடர்ந்து சந்தையை தாங்கி பிடிக்க முடியுமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. நன்றி.